அப்படி ஒரு குழப்பம் வந்ததும் அந்த டென்ஷன்ல நீங்க கீர்த்தனவ வார்த்தையால கொன்னது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா சார்? என்ன மாதிரி சின்னவங்க தான் நிதானம் இல்லாம அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிடுவோம். ஆனா நீங்க வயசுல பெரியவங்க, அதே தப்ப நீங்க பண்ணலாமா? கீர்த்தனா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சிருக்க வேண்டாம்? இவ எதுக்கிட்ட முடிஞ்சு போன விஷயத்த கிளறாலேன்னு நினைக்காதீங்க. என் ஃப்ரெண்டு பட்ட வேதனைய கண்ணால பார்த்தவ சார்னா என் மனசு தாங்காம தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன். புரியுதுமா, கீர்த்தனா விஷயத்துல நாங்க செஞ்சது சாதாரண தப்பு இல்ல, பெரிய பாவம். அதுக்காக அவகிட்ட மனப்பூர்வமா மன்னிப்பும் கேட்டுட்டோம். அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணணும்னு தான் கீர்த்தனாவை என் வீட்டு மருமகளை ஆக்கிக்கணும்னு துடிக்கிறோம். நீங்க துடிக்கிறது இருக்கட்டும்மா, உங்க புள்ள இதுக்கு சம்மதிச்சிட்டாரா? சம்மதிச்சிருவாமா. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து மாப்பிள்ளை வீட்டுல இப்படி சொன்னா உங்களால ஏத்துக்க முடியுமா? கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளையுடைய சம்மதம் தானே எல்லாத்தையும் விட ரொம்ப அவசியம். அதை விட்டுட்டு முகூர்த்த புடவை எடுக்க போறேன், மண்டபம் பிக்ஸ் பண்ண போறேன்னு என்ன லாஜிக் இது? எந்த நம்பிக்கையில இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல. ரவி நாங்க பெத்த புள்ளம்மா, அவன் மனச முழுசா மாத்த முடியும்னு எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. கல்யாணமே வேணாங்கிறவருடைய மனச எப்படி நீங்க மாத்துவீங்க? எப்படி அவர் இதுக்கு சம்மதிக்க வைப்பீங்க? அவன் சம்மதத்தோட தான் எல்லாம் நடக்கணும்னா கல்யாணங்கிறது வெறும் கனவாதான் போகும். அவன் கல்யாணம் வேணான்னு சொன்னாலும் கட்டாயப்படுத்தி ஒரு கால் கட்டு போட்டோன்னா தானா அவன் வாழ்க்கைக்கு பழகிடுவான். நீங்க என் ஃப்ரெண்டோடைய வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்கிறீங்க. இதுல எந்த பிரச்சனை வந்தாலும் பாதிக்கப்பட போறது உங்க புள்ள இல்ல, என் ஃப்ரெண்டு தான். அப்படி இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா? இது பாருமா, நீ கீர்த்தனாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம். அதுக்காக பெரிய மனுஷி மாதிரி இப்படி எங்களை நிக்க வச்சு கேள்வி கேட்கறது எனக்கு சரியா படல. தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. கீர்த்தனா பக்கத்துல இருந்து கேள்வி கேட்கறதுக்கும் உங்களை பத்தி விசாரிக்கிறதுக்கும் யாரும் கிடையாது. ஒரு ஃப்ரெண்டா நான் தான் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். கல்யாணம் முடிஞ்சதோட உங்க கடமை முடிஞ்சதுன்னு நீங்க ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் காலம் பூரா உங்க புள்ளையோட என் ஃப்ரெண்டு தானே வாழ்ந்தாகணும். உங்க புள்ள அவளோட நல்லபடியா வாழ்வார்னு உங்களால உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? இத பாரு, உனக்கு உத்தரவாதம் கொடுக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்ல. கீர்த்தனா எங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டா, எங்களுக்கு அது போதும்.